கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை யோபு கூறியிருக்கிறதாக வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த செய்தி இந்த 2026ஆம் ஆண்டின் துவக்கத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் செய்தியாக இருக்கிறது. தேவன் இந்த வசனத்தை எதற்காக கொடுத்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதில் இருந்து எங்களுக்கு என்ன காரியங்களை சொல்லப் போகிறீர் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும். ஒரு வசனத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அதை அப்படியே எங்களுக்கு நடத்தி காட்டுகிற தேவன் நீர். எங்களுக்கு கிருபை தாரும். இதிலே மறைந்திருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுதோறும் கர்த்தர் நமக்கு வருடத்தின் இறுதியில ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். அதை நம்முடைய ஊழியத்தில நாம் அதை பகிர்ந்து கொள்கிறோம். அதன்படியே தேவன் நடத்தியும் இருக்கிறார், நடத்தி கொண்டும் இருக்கிறார், இனியும் நடத்துவார். சென்ற வருடத்தில் நான் யெகோவா என்ற ஒரு வார்த்தை, ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படியே இந்த ஆண்டு முழுதுமாக அவர் யெகோவா தேவனாக இருந்து பல அற்புதங்களை செய்தார், யுத்தங்களை செய்தார், எத்தனையோ விதமான பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்துல இந்த வசனம் என்ன கூறுகிறது? 2 காரியங்கள் இதில் முக்கியமாக நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 2வது, கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஒன்று, தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாளிலே பூமியின் மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்கப் போகிறார். இந்த செய்தியை எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஏனோக்கு சொன்னதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதற்கு பிறகு யோபு சொல்லுகிறார். 2 பேருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே நடக்கக்கூடிய கர்த்தருடைய 2ஆம் வருகை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து நிற்கப் போகிறார். அவர் பூமியின் மேல் நிற்பார். எதற்காக நிற்கிறார்? அவர் நியாயம் தீர்க்க நிற்கிறார். அவர் தனக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதான பரிசுத்தவான்களாகிய தம்முடைய ஊழியக்காரர்கள், தம்முடைய விசுவாசிகளை மீட்டுச் செல்லும்படியாக சரீர மீட்பு என்று சொல்லக்கூடிய ரட்சிப்பின் 7வது அனுபவம் சரீர மீட்பு. இந்த சரீரத்தை, இந்த பூமியில இருக்கிறதான இந்த மண்ணான சரீரம் மண்ணோடு மண்ணாக போகும். மரித்தவர்கள் மறுரூபம் அடைவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் நம்முடைய சரீரத்தை விட்டு ஒரு நிமிடத்திலே இமைப்பொழுதில மறுரூபம் அடைந்து செல்வோம். இது எவ்வளவு பெரிதான காரியம்! இதை ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோபு சொல்கிறார். இதுல 3வதாக ஒரு பகுதி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த வசனத்தை அவர் சொல்வதற்கு முன்னதாக, இந்த அனுபவத்தை அவர் அடைவதற்கு முன்னதாக, அவர் எந்தெந்த பாதையின் வழியாக நடந்தார் என்பதை வரிசையாக சொல்லியிருக்கிறார். இதில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒன்று, இந்த பாதையின் வழியாக, யோபு சொன்னதான இந்த பாதையின் வழியாக பலர் நடந்து வந்திருக்கலாம். நடந்து வந்து இந்த வசனத்தை அவர்கள் பெற்றிருக்கலாம், இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கலாம்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்ற இந்த செய்தியை பெற்றிருக்கலாம். அல்லது இந்த வருடத்தில் தானே சிலர் இந்த அனுபவங்களை அடையலாம், இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது இந்த பாதையின் வழியாக தேவனாலே நடத்தப்படலாம். எது எப்படியானாலும் இதிலே இப்படிப்பட்ட அனுபவங்கள் எதற்காக வருகின்றன? நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நாம் யார் என்பதை தேவன் அறிந்து கொள்வதற்காக. யோபு சொல்லுகிறான், இப்படியெல்லாம் நான் பாடுபட்டாலும் கடைசியில நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பிறகு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன். அதுபோல பலவிதமான பாதைகளின் வழியாக தேவன் நம்மை நடத்தக்கூடும். ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் ஜீவித்திருக்கிறார், ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நித்தியமான தேவன், அவருக்கு மரணம் என்பது கிடையாது. இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறதான செய்தி. இதுல மூன்றாவதாக ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர் ஜீவித்திருக்கிறார். அவர் எதற்காக ஜீவித்திருக்கிறார்? நம்மை காப்பதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறது எதற்காக? இந்த விதமான பாதைகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது நம்மை காப்பதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை தூக்கி சுமப்பதற்காக. உபாகமத்திலே இதை பற்றிய செய்தி, பல செய்திகள் உண்டு. எதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார், எதற்காக நடத்துகிறார், எதற்காக இந்த பாதைகள் வழியாக நடத்துகிறார் என்று சொன்னார், ஒன்று நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள, அடுத்து தேவன் நம்மை அறிந்து கொள்ள. நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் இந்த பாதைகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது அப்பொழுதுதான் நாம் தெரியும் நாம் யார் என்று. சோதனைகளின் வேதனைகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுதுதான் நமக்கே நம்மை புரிந்து கொள்ள முடியும். நாம் இவ்வளவு பலவீனர்களா என்று அப்பொழுதுதான் தெரியும். அல்லது நாம் இவ்வளவு விசுவாசத்தில் இருக்கிறோமா, இவ்வளவு அபிஷேகத்தில் இருக்கிறோமா, தேவன் நம்ம மேல இவ்வளவு அன்பா இருக்கிறாரா, நாம் தேவன் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறோமா, இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இப்பொழுது யோபு இந்த வாக்குத்தத்தத்தை அவர் அடைந்து கொள்வதற்கு எந்த விதமான பாதைகளின் வழியாக அவர் கடந்து சென்றார், அல்லது நம்மில் சிலர் இந்த விதமான பாதைகளின் வழியாக கடந்து சென்றிருக்கலாம், அல்லது இந்த வருடத்தில் தேவனாலே நடத்தப்படலாம். அதை இப்பொழுது நாம் தியானிக்கலாம். இப்படி இந்த விதமான பாதைகளின் வழியாக யோபு கடந்து சென்றதுக்கு காரணம் என்ன? தேவன் தந்த சாட்சிக்கு விரோதமாக சாத்தான் அவனை உபத்திரப்படுத்தினான். தேவனும் அதற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் என்ன சாட்சி கொடுத்தார்? அவன் யோபு உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனிதன் என்று அவனை பற்றி சாட்சி கொடுத்ததுனால அவன் அப்படி இருக்கக்கூடாது, அவனை அப்படி வாழ விடக்கூடாது, அப்படிப்பட்ட சாட்சி அவனுக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பிசாசு இவ்வளவு உபத்திரவங்களை அவனுக்கு கொடுத்தான். நமக்கும் கூட சில வேளைகளிலே தேவன் நம்மை பற்றி நல்ல சாட்சி கொடுப்பார். அந்த சாட்சிக்கு விரோதமாக பலர் எழும்புவார்கள். நமக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கலாம், சபையிலே, சங்கத்திலே, அல்லது சமுதாயத்திலே, குடும்பங்களிலே ஒரு நல்ல ஆவிக்குரியவன் என்ற ஒரு பெயர் இருக்கலாம், நல்ல ஒரு விசுவாசத்தில் இருக்கிறான் என்ற ஒரு பெயர் இருக்கலாம், பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பெயர் இருக்கலாம். ஆனால் இந்த சாட்சிக்கு விரோதமாக சாத்தான் கிரியை செய்யத்தான் செய்வான். அதன்படி யோபு 19ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும்போது, யோபனுடைய சிநேகிதர் யோபனிடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு யோபை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யோபனுடைய துன்பத்தை கண்டு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தாறுமாறாக பேசுகிறார்கள். இதெல்லாம் யோபுக்கு மனதை சஞ்சலத்துக்குள்ளாக்குகிறது. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார்,
என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினாலே என்னை நொறுக்குவீர்கள். எந்த மட்டும் என்னுடைய ஆத்மாவை நீங்கள் வருத்தப்படுத்துவீர்கள், வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். ஆத்மா, நம்முடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கு நோவு இருக்கும், வேதனைகள் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவன் சரீரம் முழுவதுமாக வேதனைக்குள்ள இருக்கிறான். அவனுடைய குடும்பமே அழிந்து போயிற்று, பிள்ளைகள் மரித்து போனார்கள், அவனுடைய செல்வமெல்லாம் இழந்து போனான். அவன் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களால பிசாசு பாதித்தான். அப்படிப்பட்ட நிலையிலே சரீரத்துக்குள்ளே பலவிதமான வேதனைகளோடு யோபு இருக்கும் பொழுது அவனுடைய ஆவியையும் அவனுடைய ஆத்மாவையும் இங்கே துன்பப்படுத்துகிறதற்காக அவனுடைய நெருக்கமான சிநேகிதர் வருகிறார்கள். சாதாரணமான சிநேகிதர் அல்ல. அவனை பார்த்து அவனுடைய துன்பத்தை சகிக்க முடியாமல் இரவும் பகலும் 7 நாட்கள் அவன் அருகே பேசாமல், ஒரு வார்த்தை கூட பேசாமல் உட்கார்ந்து இருந்தார்கள். 7 நாட்கள் கழிந்த பிறகுதான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் அவனுடைய துன்பத்தை புரிந்து கொள்ளவில்லை. அல்லது பிசாசு அவர்கள் மூலமாக யோபை துன்பப்படுத்தும்படியாக செய்கிறார்கள். இதைத்தான் இந்த அதிகாரத்தின் கடைசியிலே 38ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது கடைசியிலே தேவன் சொல்லுகிறார், சிநேகிதர் மேல் என் கோபம் மூழுகிறது என்று சொல்லி, நீங்கள் யோபை போல உத்தமமாய் பேசவில்லை, நிதானமாய் பேசவில்லை, அதனாலே நீங்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும், யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்றெல்லாம் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு யோபை இவர்கள் துன்பப்படுத்தியிருக்கிறார்கள். சில நேரத்திலே நமக்கும் அப்படி நடக்கும், அல்லது நடந்திருக்கலாம். நாமே பலவிதமான துன்பங்களின் வழியாக கடந்து சென்றிருக்கும் போது நமக்கு துணையாக வருகிறவர்கள் நம்ம இன்னும் துன்பப்படுத்துகிறது உண்டு. தாவீது, அவனோடு கூட இருந்தவர்கள், தாவீதும் தாவீதினோடு கூட இருந்தவர்கள், தாவீதுதான் அவர்களுக்கு எல்லா பராமரிப்பும் செய்து கொண்டு வருகிறான். தாவீதும் அவருடைய மனைவிகளும் பிள்ளைகளும் அந்த ஜனங்களாலே சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டார்கள். அவனுக்கும் வேதனை தான். ஆனாலும் அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஏனென்றால் அங்கே இருக்கிறவர்கள் அவனுக்கு நெருக்கமானவர்கள், அவனோடு கூட இருக்கிறதான அந்த 400 பேர் அவன் மீது கல்லெறிய பார்த்தார்கள். அதுபோலதான் நாமே துன்பப்படுத்திக் கொண்டு நாமே பலவிதமான துன்பங்களின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது நமக்கு துணையாக இருக்கிறவர்கள் இன்னும் நம்மை நிந்திப்பார்கள், தூஷிப்பார்கள், புரிந்து கொள்ளாமல் தொல்லை கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நமக்கும் ஏற்பட்டிருக்கிறது, இனியும் ஒருவேளை ஏற்படலாம். அப்பொழுதுதான் யோபு சொல்லுகிறார், எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனாலே 10 தரம் என் நிந்தித்தீர்களே என்று சொல்லி கடின முகத்தை நமக்கு காண்பிப்பார்கள். முகம் கடினம் என்று சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் கடினமாகும். என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், என்ன பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. தாறுமாறாக பேசி நம்மை இன்னும் வேதனைக்குள்ளே உட்படுத்துவார்கள். தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள் என்று யோபு சொல்லுகிறார். இதெல்லாம் தேவனாலே வந்தது என்று யோபு சொல்கிறார். தேவன் எதற்கு இதெல்லாம் அனுமதித்தார்? யோபை இந்த உலகத்திற்கு ஒரு நீதிமானாக அறிமுகப்படுத்துவதற்காகவும், எவ்வளவு கஷ்டமான சோதனைகள் வந்தாலும் தேவனையே சார்ந்து, தேவனை நிந்திக்காமல், தேவனை தூஷிக்காமல் நம்பிக்கையோடு காத்திருந்த யோபை போல ஒரு பரிசுத்தவான் இல்லை. அவனுடைய மனைவியும் யோபை நிந்தித்தார், சிநேகிதர் நிந்தித்தார்கள், எல்லாரும் கைவிட்டார்கள். ஆனாலும் தன் வாயினாலே அவன் பாவம் செய்யவில்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை. யோபு தன்னுடைய மனைவியை பார்த்து, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்கிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான்.
ஒரே நாளிலே அவனுக்குரியதெல்லாம் இழந்து போனான். பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவனுடைய சொத்து எல்லாம் அழிந்து போயிற்று. சரீரத்தின் சுகம் கெட்டு போயிற்று. அந்த இடத்திலே நாம இருந்தால் எப்படி இருந்திருப்போம்? இதற்கு எல்லாவற்றுக்கும் பிறகும் கடைசியாக அவன் சொல்லுகிறது தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால எனக்கு துணையாக இருக்கிறார். எந்த கஷ்டங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறதுனால ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. யோபு 19 அதிகாரம் 7 வசனம். சில நேரங்களிலே நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும், அநியாயங்கள் நடக்கும். நாம் என்னதான் கூக்குரல் இட்டாலும், இது அநியாயம் என்று சொன்னாலும் கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கும். உதவிக்கு யாரும் வரமாட்டார்கள். நம்முடைய நியாயம் ஈடுபட்டு போகும். ஆனால் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் விசாரிப்பதற்காக கடைசி நாளிலே மாத்திரமல்ல, இன்றைக்கும் நியாயம் விசாரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மீட்பர் உயிரோடு இருக்கிறது எதற்கு? நம்மை காப்பதற்கு, நமக்கு நியாயம் கொடுப்பதற்கு, நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல நிற்கிறது மாத்திரமல்ல, இன்றைக்கும் இந்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிறார். நமக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். அதனாலே நீங்கள் பயப்படவோ கலக்கமடையவோ தேவையில்லை. இந்த வருடத்துல உங்களுக்கு விரோதமான, நமக்கு விரோதமான பொல்லாத வல்லமைகள் எல்லாம் நின்று நியாயம் தீர்க்கும்படியாக தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியிலே நிற்கிறது மாத்திரமல்ல, இப்பொழுதும் பூமியிலே நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து, நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவரின் பாதையை வெயில் அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார் என்று யோபு 19 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளைகளிலே நாம் இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது, இடதுபுறமோ வலதுபுறமோ முன்போ பின்போ போக முடியாதபடி ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கும். யோபுக்கு அந்த சூழ்நிலை வந்தது. தாவீது சொல்லுகிறான், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி, முற்புறத்திலும் போக முடியவில்லை, பிற்புறத்திலும் போக முடியவில்லை, ஒரு நெருக்கம். ஆனால் அவர் கைகளை என் தலையின் மேலே வைக்கிறார். எங்கும் இப்படி அப்படி அசைய முடியாத சூழ்நிலையில தேவன் தன்னுடைய கைகளை நம்முடைய தலையின் மேலே வைத்தால் ஒரு பெரிதான விடுதலை கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். அப்படித்தான் இவனுடைய பாதை இருந்தது. நமக்கும் கூட சென்ற வருடங்களிலே இந்த பாதை இருந்திருக்கலாம். சிலர் இந்த பாதையின் வழியே கடந்து சென்றிருக்கலாம். சிலர் இந்த பாதையின் வழியாக இந்த வருடத்துல தாமே நாம் கடந்து போகும்படியாக, நடந்து போகும்படியாக தேவன் நம்மை வழி நடத்தக்கூடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து யோபு 19 அதிகாரம் 9 வசனத்திலே யோபு சொல்லுகிறார், என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். யோபு தன்னிடத்தில் இருந்த அவருடைய மகிமையை தேவன் உரிந்து கொண்டு சிரசில் இருந்த கிரீடத்தை எடுத்து போட்டார் என்று சொல்லுகிறார். சில நேரங்களிலே நமக்கும் கூட நம்முடைய பெருமைகள், நம்முடைய மேன்மைகள், நம்முடைய மகிமைகள், இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சீரும் சிறப்புமாக இருந்தோமோ அதெல்லாம் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். தேவனே அதை அனுமதிப்பார். ஏனென்றால் நம்மை தாழ்த்துவதற்காக, நாம் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக சில நேரங்களிலே அப்படி நமக்கு நடப்பதுண்டு. ஒருவேளை இந்த வருடத்திலே கூட அப்படி நடக்கலாம். நம்முடைய மேன்மைகள், நம்முடைய மகிமைகள், நம்முடைய பெருமைகள், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் இழந்து போய் நம்முடைய கிரீடம் என்று சொன்னால் நம்முடைய தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதான ஒரு அந்தஸ்து, அபிஷேகம், மேன்மை,
கிருபைகள், வரங்கள் இதெல்லாம் இல்லாதது போல இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் ஜீவித்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஆறுதல் செய்கிறவர் அவர்தான். அவரை அல்லாமல் நமக்கு துணை செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அடுத்து, என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். யோபு சொல்கிறார், ஒரு மரத்துக்காவது ஒரு நம்பிக்கை உண்டு. அது பட்டு போனாலும் திரும்ப மழை நீர் படும் பொழுது அந்த வேர் துளிர்த்து மீண்டும் துளிர்க்கக்கூடும். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை கூட இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு நம்பிக்கை கூட இல்லை. செடியை பிடுங்கி போட்டால் அது வதங்கி போய்விடும். அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு நிலைமைக்கு அவன் இருக்கிறான். சில நேரங்களில நமக்கு கூட அந்த அனுபவங்கள் இருந்தது. இப்பொழுதும் கூட ஒருவேளை வரலாம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இனி அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? அவன் சரீரம் எல்லாம் வாடி வதங்கி போய்விட்டது, எரி கோப்பலங்களாக இருக்கிறது. ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு பக்கத்திலே சிநேகிதர் அவனை துன்பப்படுத்துகிறார்கள், இன்னொரு பக்கத்திலே மனைவி யோபை தூஷிக்கிறார். என்ன தூஷிக்கிறார்? இன்னும் நீர் உன்னுடைய உத்தமத்திலே இருப்பீரா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இது யார் மூலமாக சொல்லப்பட்டது? தன்னுடைய மனைவி, 10 பிள்ளைகளை அவனுக்கு பெற்றவள், எல்லா சொத்துக்களுக்கும் அதிபதியாக இருந்தவள். பிசாசு அவருடைய வாயிலே அந்த வார்த்தைகளை போட்டிருக்கலாம். அவளுக்கு ஏன் அந்த வார்த்தை வந்தது? தேவன் பிசாசு இடத்துல சொல்லுகிறார், அவனை போல உத்தமன் இல்லை என்று சொன்னால், சாத்தான் சொல்லுகிறான், அவன் விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான், அவனுக்கு உள்ளதையெல்லாம் நீர் சுற்றி வேலை அடித்திருக்கிறீர், அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்படி எல்லாவற்றையும் எடுத்து போட்டால் அவனுடைய சரீரத்தை நீர் கஷ்டப்படுத்தினால், உபத்திரப்படுத்தினால், உம்முடைய முகத்துக்கு முன்பாக அவன் உண்மை தூஷிக்கிறானா இல்லையா பாரும் என்று சவால் விடுகிறான். இதைத்தான் யோபனுடைய மனைவியின் மூலமாக பிசாசு நிறைவேற்றுகிறான். தேவனை தூஷிக்க சொல்கிறார். தேவனை தூஷித்து செத்துப்போ, ஜீவனை விட்டுவிடு என்று சொல்கிறார். அவள் அறிந்து சொன்னாலா அறியாமல் சொன்னாலா தெரியவில்லை. அப்பொழுதும் யோபு சொல்கிறான், பைத்தியக்காரியை போல பேசுகிறாயே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா? எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, தேவனை பற்றி யோபு அறியாமையினாலே பல காரியங்களை பேசுகிறார் இதுல. ஆனால் கடைசியிலே அவர் சொல்கிறார், கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது, நான் என்னுடைய புத்தியினத்தினாலே பல காரியங்களை பேசினேன், புலம்பினேன். ஆனால் இப்பொழுதோ உம்மை கண்டேன், என் வாயை பொத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் தேவனை சந்திக்கிறதுக்கு முன்னதாக அவன் தன்னுடைய சுயநீதியினாலே தன்னுடைய நீதிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய நீதிக்கு முன்னதாக அவனால் நிற்க முடியவில்லை. அப்பொழுது அவன் தன்னை தாழ்த்துகிறான், தேவனிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறான், அறிக்கையிடுகிறான். நாமும் கூட தேவனுடைய மகிமையை அடையும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய தாழ்மை உண்டாகும். நாம் குற்றவாளிகள், நாம் பாவிகள், நம்முடைய குற்றங்கள் எல்லாம் நமக்கு கண்களுக்கு முன்னதாக தெரியும். அதற்கு முன்னதாக நாம் நம்முடைய சுய மேன்மை, சுய மகிமை, சுய நீதி இவைகளினாலே நாம் நம்மை ரொம்ப பெரியவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்னதாக இதெல்லாம் ஒன்றுமில்லை. அதைத்தான் யோபு சொல்கிறார், கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார், சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார், அவருடைய தண்டு படைகள் என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். இப்படி அவர் புலம்புகிறார். தேவனுடைய படைகள் எல்லாம் இவனுடைய கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கி சத்துருவை போல தேவன் நினைத்து அவருடைய கோபத்தை எல்லாம் இவன் மேல் எரிய பண்ணுகிறார். ஒரு நம்பிக்கையை இழந்த ஒரு நிலைமையை அவன் வெளிப்படுத்துகிறான். நமக்கும் இது போல வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஒருவேளை இந்த வருடத்திலே
தேவன் நம்மை இப்படி நடத்தக்கூடும். ஆனாலும் எது எப்படி ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை. இந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் நன்றாக தியானியுங்கள். துன்பங்கள் இப்பொழுது நாம் தியானித்ததான இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு வரும் பொழுது இந்த வசனத்தை மாத்திரம் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நமக்கு கிருபை கிடைக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். கடைசி நாளிலே மாத்திரமல்ல, இப்பொழுதும் அவர் இந்த பூமியில நின்று கொண்டிருக்கிறார், நமக்கு பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். இரம் திராஷ்யாரியா லிபரஹாஷ்யம் திஹைனக்க தூஷம் ஹீலபலகதரீஷனா கரவீஜனா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உயிரோடு இருக்கிற தேவன். இதோ உடைய மகிமை, உடைய கிருபை, உடைய தயவு, உடைய இரக்கம் எல்லாம் எங்களுக்கு கூட இருக்கிறது. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக யார் வர முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார்கள், எனக்கு அறிமுகமானவர்கள் அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜலங்கள் என்னை விட்டு விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். யோபு அந்த கிழக்கத்தி புத்திரரில் அவனை போல ஒரு செல்வந்தன் இல்ல, செல்வச்சீமானா இருந்தான். ஆடுகளும் மாடுகளும் ஆயிரக்கணக்கில் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரிகள் இருந்தார்கள். அப்படியானால் ஒரு செல்வந்தனுக்கு எத்தனை சிநேகிதர் இருப்பார்கள், எத்தனை உறவினர்கள் இருப்பார்கள். ஆனால் எல்லாம் போய்விட்டதுனால அவர்களும் போய்விட்டார்கள். சிநேகிதர்கள் அவனை விட்டு போய்விட்டார்கள். அறிமுகமானவர்கள் எல்லாம் அந்நியர்களாக போனார்கள். பந்து ஜனங்கள், சொந்தக்காரர்கள் எல்லாம் விலகி போனார்கள். சிநேகிதர்கள் மறந்தே போய்விட்டார்கள். இந்த உலகத்தின் அன்பு அவ்வளவுதான் பிரியமானவர்களே. உலகம் எப்படி அனித்தியமானதோ உலகத்தின் அன்பும் கூட நிலையில்லாதது. எப்பொழுது யார் நம்மை மறந்து போவார்கள், நம்மை எதிர்த்து நிற்பார்கள், நமக்கு விரோதமாக கிரியை செய்வார்கள் என்பதையெல்லாம் நம்மளை நிதானிக்கவே முடியாது. அதற்கு பிறகு இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறார். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக என்கிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். ஒரு வேலைக்காரனை இவன் கூப்பிடும்போது கூட அவனுக்கு உத்தரவு கொடுக்காமல் வேலைக்காரனை இவன் கெஞ்ச வேண்டியதாக இருந்ததாம். இவன் எப்படிப்பட்ட செல்வசீமானாக இருந்தான். ஆனால் இப்பொழுது வேலைக்காரன் இடத்துல ஏதாவது எடுத்துக்கொண்டு வரும்படியாக சொன்னால் கூட அவன் மதிக்கிறது இல்லை. காரணம், இவனுடைய மகிமையெல்லாம் அவன் விட்டு போய்விட்டது, செல்வமெல்லாம் போய்விட்டது. அதனால இவனை மதிக்கிறதற்கு யாரும் இல்லை, நேசிக்கிறதற்கு யாரும் இல்லை. அடுத்து சொல்கிறார், என் சுவாசமே என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கு, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறார். ஒரு பக்கத்திலே செத்துப்போன தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறான். அடுத்த நிலையில மனைவி வேறுபட்டு நிற்கிறார், அவனை தூஷிக்கிறார். தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னும் நீர் உன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ? சில வேளைகளில நம்முடைய குடும்பங்களில நம்முடைய மனைவி கூட அப்படி நம்மை சொல்லலாம். இவ்வளவு சோதனைகள் வருகிறது, இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, இன்னும் என்ன நீ இப்படி இருக்கிறாய் அப்படி இருக்கிறாய் என்று சொல்லலாம், சொல்லியும் இருக்கிறார்கள். ஆனால் யோபு போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன அறிக்கையிட வேண்டும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். நமக்கு விரோதமாக இன்றைக்கு கிரியை செய்கிறவர்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்படும்படியாக கர்த்தர் இப்பொழுதே நம்முடைய அருகில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஏன் ஜீவனோடு இருக்கிறார்? ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார்? அவர் எதற்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கூடாரத்திலே உலாவுகிறார்? அவர்களோடு ஏன் அவர் உலாவுகிறார் என்று சொன்னால், உன் சத்துருக்கள் உன் மேலே ஜெயம் எடுக்காமல் இருப்பதற்கு, உனக்கு துணையாக இருப்பதற்கு, உன்னை வழி நடத்துவதற்கு,
உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்கு அப்படி செய்தார். துன்பங்களின் வழியாக, அந்த பாதையின் வழியாக வனாந்திரத்தில் எதற்காக நடத்தினார்? நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு. இதெல்லாம் தேவன் நடத்துகிற பாதை. பிரியமானவர்களே, நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் வரலாம். சிலர் என்ன நினைக்கிறார்கள், எப்பொழுதுமே ஆசீர்வாதம், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். அது நம்முடைய அழைப்பே அல்ல. ஆண்டவரே, பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பே பாடுதான். உபத்திரவங்கள் வழியாகத்தான் நாம் பரலோகத்தை அடைய முடியும். சந்தோஷமாக, சமாதானமாக உண்டு, புசித்து, குடித்து, மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதத்தின் செய்திகளைத்தான் சிலர் விருப்பமாக கேட்பார்கள். பாடுகள், உபத்திரவங்கள், சாபங்கள், தண்டனைகள், நியாய தீர்ப்புகள் என்ற ஒரு செய்தியை போட்டால் அதை கேட்கக்கூட யாரும் வரமாட்டார்கள். காரணம், ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது சந்தோஷமாய் நடக்கிறதான உலகத்தின் பாதை அல்ல, இது சிலுவையின் பாதை. சிலுவையிலே நம்முடைய மீட்பர் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டாரோ அந்த வேதனைகள் எல்லாம் நாம் பட்டாதான், நாம் அவரோடு கூட மரித்தால்தான் அவரோடு கூட உயிர்த்தெழவும் முடியும். உயிர்த்தெழுதல் என்று சொன்னா எல்லாம் சம்பரமாய் வாழ்ந்து விட்டு அப்படியே உயிர்த்தெழ முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எப்படியெல்லாம் பாடுபட்டாரோ, எப்படியெல்லாம் வேதனைப்பட்டாரோ, அப்படியே நமக்கும் கூட அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நமக்கு எல்லாருக்குமே ஒரு சிலுவை உண்டு. நம்முடைய சிலுவையை நாம் தான் சுமக்க வேண்டும். நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்மை கர்த்தர் நடத்துகிற பாதையில நாம் தான் நடக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, அவர் எப்படி இருந்தார் என்று பார்த்தா, அவருக்கு முன்பாக முதியவர்களும் எழுந்து நிற்பார்களாம். அவரை பார்த்தால் வாயை பொத்திக் கொள்வார்களாம். அவ்வளவு செல்வ சீமானாக இருந்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள், பிராண சிநேகிதர் வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். ஆனால் இப்போது நான் எப்படி இருக்கிறேன்? எலும்புகள் தோளோடு மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டால் நலமாக இருக்கும் என்றெல்லாம் அவர் அங்கலாய்த்து சொல்லுகிறார். கடைசியிலே அவருடைய நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கை தான் யோபு 19 அதிகாரம் 25 முதல் இருக்கிற வசனங்களில பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதை இவர் உணர்ந்திருக்கிறார், கண்டிருக்கிறார். அதே மீட்பர் இவரோடு பேசியும் இருக்கிறார். 40 அதிகாரத்துல தேவன் 38 முதல் 40 வரை இருக்கிற வசனங்களில யோபோடு கூட தேவன் இடைப்பட்டார். தேவனே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து யோபை பார்த்து பேசுகிறார். அப்படியானால் யோபு எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக போயிருக்க வேண்டும். நம்மையும் கூட தேவன் இந்த பாதையில அநேகர் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் உண்டு. தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும், இப்படியெல்லாம் நான் உன்னை நடத்துவேன், இப்படியெல்லாம் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், இப்படியெல்லாம் உனக்கு சம்பவிக்கும் என்றெல்லாம் சொல்லி அப்படியே அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுதுதான் யோபு சொல்கிறார் 19 அதிகாரம் 27 வசனத்துல, என் தோல் முதலானவைகள் அழுகி போன பிறகு நான் என் மாம்சத்தில இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினாலே என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்கிறார். இதில் பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோபு என் தோல் முதலானவைகள் அழுகி போன பிறகு மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன் என்று ஒரு நம்பிக்கையை சொல்கிறார். என் கண்களே அவரை காணும் என்று சொல்கிறார். இதற்கு என்ன காரணம்? கடைசி நாளிலே நாம் உயிரோடு எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்கிறது.
அவர் பூமியின் மேல் நிற்பார் என்ற அந்த இது ஒரு தீர்க்க தரிசனத்தை யோபு சொல்லியிருக்கிறார். தேவன் ஜீவித்திருக்கிறார் என்பது அவருக்கு அனுபவபூர்வமாக தெரிந்ததான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார் என்பது அவர் எப்படி அறிந்திருக்கிறார்? இதுதான் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததான சத்தியம். ஆனால் இவர் தன்னுடைய மாம்சம் எல்லாம் அழுகி போய்விடும். அப்படியானால் எப்படி எந்த சரீரத்தில் அவர் பார்ப்பார் என்றால், அவருக்கு தெரிந்ததான அனுபவம் என்ன? உயிர்த்தெழுதலிலே அவருக்கு அவருடைய சரீரம் கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார். என்னுடைய கண்களினாலே நான் பார்ப்பேன். ஆனால் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி நம்முடைய சரீரம் நமக்கு கிடைக்கும். ஆனால் மறுரூபம் அடைந்த சரீரம் தான். அதைத்தான் இவர் இப்படி சொல்கிறார். என் மாம்சத்தில இருந்து தேவனை பார்ப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் மாம்சத்தில இருந்து அல்ல, அது அவருக்கு கிடைத்ததான வெளிப்பாடு. புதிய ஏற்பாட்டின்படி நம்முடைய மாம்சம் எல்லாம் இந்த பூமியோடு போய்விடும். தேவனுடைய மகிமையான அந்த மகிமை அடைந்த சரீரம், அதுல இருந்துதான் நாம் தேவனை பார்க்க முடியும். அந்த மாம்சம் இல்லாத ஒரு சரீரம் தான் ஆவியின் சரீரம். தேவ தூதர்களுக்கு இருக்கிறதான அந்த சரீரம். நம்முடைய மாம்சம் இந்த பூமியோடு போய்விடும். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லை. இவர் எதை சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய இவர் கல்லறையில இருக்கும் பொழுது தேவன் பூமியின் மேலே நிற்பார். அப்படி நிற்கும் பொழுது இவருடைய சரீரம் உயிரோடு எழும்பும். சரீரம் மறுரூபம் அடையும். அந்த சரீரம் மறுரூபம் அடைவதற்கு முன்னதாக அவர் நிற்கிறதை அவர் பார்ப்பாராம். அதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். மாம்சத்திலே பார்ப்பேன். ஆனால் மாம்சம் எல்லாம் இந்த பூமியோடு போய்விடும். அவரும் மறுரூபம் அடைந்த சரீரத்தில் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு நம்மை போல புதிய எருசலேமிலோ சீயோனிலோ இடமில்லை. அவர்கள் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் தான் இருப்பார்கள். இது வேறு சத்தியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக யோபு ஒரு காரியத்தை சொல்கிறார். தேவன் அவரை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. காரியத்தின் மூலம் எனக்கு கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. காரியத்தின் மூலம் என்ன? தேவன் யோபை பற்றி சொன்ன சாட்சி நிமித்தமாக பிசாசனுடைய தூண்டுதலினால தேவனும் ஒப்பு கொடுக்கிறார். அதனாலதான் இந்த துன்பங்கள் எல்லாம். அதை விட்டு தேவையில்லாமல் நீங்கள் என்னை துன்பப்படுத்துகிறீர்கள். தேவனுடைய பட்டயத்துக்கு பயப்படுங்கள். நியாயத்திற்கு உண்டு என்கிறத நீங்கள் அறிய வேண்டும். மூர்க்கம் பட்டயத்தினாலே உண்டாக்கும் ஆக்கினையை வர பண்ணும். அதனால நீங்கள் உங்களுடைய மூர்க்கத்தை விட்டு விடுங்கள். தேவனுடைய நியாயத்திற்கு உங்களுக்கு வரக்கூடும் என்று சொல்கிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், எதற்காக நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம், எதற்காக நாம் கஷ்டப்படுகிறோம் என்பதை அறியாமல் நம்முடைய சிநேகிதர் நமக்கு விரோதமாக பேசுவார்கள். நம்ம இன்னும் நிந்திப்பார்கள், இன்னும் தூஷிப்பார்கள், இன்னும் துன்பப்படுத்துவார்கள், இன்னும் கஷ்டப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு யோபினுடைய சிநேகிதரை கர்த்தர் எப்படி கண்டித்தாரோ அப்படி அவர்களையும் கண்டிப்பார். அவர்கள் சர்வாங்க தகன பலி இட்ட பிறகு தேவன் அவர்களை மன்னித்தார். நம்முடைய சிநேகிதர், நம்முடைய உறவினர் உற்றார் சர்வாங்க தகன பலி இடாமல் நமக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். கடைசி நாளிலே மாத்திரமல்ல, இப்பொழுதும் அவர்களை நியாயந்திருப்பார். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். அதில் மீட்பர் என்று சொன்னால் என்ன என்பதை சங்கீதம் 78 அதிகாரம் 35 வசனம் கூறுகிறது. தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார். தேவன் நம்மை மீட்கும்படியாகத்தான் அந்த உலகத்துக்கு வந்தார். நம்மை மீட்டார். மீட்டல் அல்லது மீட்டுதல் அல்லது ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? எதற்காக நம்மை மீட்க வேண்டும் என்று சொன்னால், பாவத்திலே நாம் அடிமைப்பட்டிருந்தோம், சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருந்தோம்.
இந்த பூமியில தேவன் சொன்ன கட்டளைக்கு விரோதமாக ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை காட்டினதுனால சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி மனிதனுடைய கீழ்ப்படியாமையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே அந்த சாபத்தை நீக்கினார், நம்மை மீட்டார். இதுதான், அதனாலதான் அவர் மீட்பர். அப்படிப்பட்ட மீட்பர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லவர். அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் என்று நீதிமொழிகள் 23ஆம் வசனம் கூறுகிறது. அடுத்து இந்த மீட்பருடைய காரியம் என்ன? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படி நம்மை மீட்கும்படியாக, நமக்கு துணை நிற்கும்படியாக, நமக்கு நல்ல ஒரு பாதையை காட்டும்படியாக, ரட்சிப்பின் அனுபவத்தை தரும்படியாகத்தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்து, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. இப்படிப்பட்ட மீட்பர் தான் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் என்று சொன்னால் அவருடைய வேலை என்ன? எதற்காக அவர் மீட்பராக இருக்கிறார்? எதை மீட்கிறார்? யாரிடத்திலிருந்து நம்மை மீட்கிறார்? பிசாசு, உலகம், மாம்சம், ரத்தம், இச்சைகள், பலவிதமான பாவங்கள், இதுல இருந்து நம்மை மீட்கிறதுனாலதான் அவர் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த மீட்பர் எப்படிப்பட்டவர்? நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிறவர். அற்பகாலம் போன்ற கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறக்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது. தேவன் சில நேரத்தில் நமக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கலாம், நம்முடைய பாவங்கள் அவரையும் நம்மை பிரிக்கலாம். ஆனாலும் அவர் நித்திய கிருபையோடு கூட நமக்கு இறங்குவார் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து, கர்த்தர் வருவார் என்று ஏசாயா 59ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூறுகிறது. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மீட்பராகிய இயேசு கிறிஸ்து. சீயோன் என்று சொன்னால் தேவனுக்காக ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்கள் இருக்கிற இடம் சீயோன். யாக்கோபின் மீறுதலை விட்டு திரும்புகிறவர்கள் என்று சொன்னால், யாக்கோபு என்று சொன்னால் இஸ்ரவேலர்கள். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் விசுவாசிகள். இந்த விசுவாசிகளுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் கர்த்தர் சீக்கிரமாக நம்மை மீட்கும்படியாக வரப்போகிறார். அடுத்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். உயிரோடு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் 3 நாளைக்கு பிறகு எழுந்திருப்பேன் என்று. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் சிலுவையில் அறையப்படுவேன், கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னதை அங்கே இருந்ததான ஆசாரியனுடைய ஆட்கள் சொல்லுகிறார். இவர் இப்படி சொன்னார், எனவே அதை பத்திரமாக அவருடைய கல்லறையை காக்க வேண்டும். அப்படி அதற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் உயிரோடு இருந்தார், உயிரோடு எழுந்தார் என்று சொல்வதற்கு அடையாளங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே, சுவிசேஷ புத்தகங்களிலே நிறைய இருக்கிறது. அவர் 500க்கும் அதிகமான பேருக்கு உயிரோடு தரிசனமானார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகப்பட்டதை பலர் கண்டார்கள். அதற்கு முன்பு 40 நாட்கள் அளவும் அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக எல்லாருக்கும் காண்பித்தார். அதிலே கொண்டு பார்க்கும் பொழுது மார்க் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும்
அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டார்கள், ஆனால் நம்பவில்லை. அடுத்து கல்லறைக்கு ஸ்திரீகள் போனார்கள், ஆனால் அங்கே அவர் காணப்படவில்லை. அப்பொழுது அங்கே இருந்த தேவ தூதர்கள் சொல்கிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவர்கள் மரிக்க மாட்டார்கள். இப்படியாக பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார். 2000 வருடங்களுக்கு முன்பு உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார். அவர்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஆவியிலே பரலோகத்தின் தரிசனங்களை தேவன் காட்டுகிறார். இது உண்மையான சத்தியம். இந்த வருடத்துல இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது பலவிதமான கஷ்டங்கள் பாதைகளின் வழியாக நாம் கடந்து போகலாம். ஆனால் நிச்சயமாக சிலருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். தேவன் தன்னுடைய தரிசனத்தை பலருக்கு கொடுக்க போகிறார். இது உண்மை. அநேகர் தேவனை தரிசிக்கப் போகிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே அவர் பூமியில் நிற்பார் என்ற வசனத்தை தினம் தியானித்துக் கொண்டே இருங்கள். நிச்சயமாய் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிச்சயமாக காண்பிப்பார். அவர் நேரிலேயே தரிசனம் கொடுப்பார். நேரிலேயே தரிசனம் கொடுப்பார். உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இயேசு அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இன்றைக்கும் அவர் காண்பிப்பார். நாளைக்கும் அவர் காண்பிப்பார். நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் எல்லாம் தண்டிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். இது சத்தியமான உண்மை. கடைசி நாளிலே மாத்திரம் நிற்கிற தேவன் அல்ல. அவர் நம்மை விடுவிக்கிறதற்கு மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நாம் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்மை நிந்தித்து தூஷித்து அவமானப்படுத்தி நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களை அவர் தண்டிக்கவும் நம்மை காக்கவும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு மத்தியிலே உலாவி நம்முடைய தேவனாக இருப்பார். நாம் அவருடைய குமாரர்களாக இருப்போம். இது சத்தியமான உண்மை. ஹிரபானியா ஷிபானியா கத்துரானியா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அடுத்து அப்போஸ்தலர் காலத்திலே அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்க சாட்சியாக ஒப்புவிக்க அவர் அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அதனாலே அவர் உயிரோடு இருக்கிறதை பவுல் சாதித்து சொல்லும் பொழுது அப்பொழுது பவுலுக்கு விரோதமாக பலர் விரோதமான காரியங்களை சொன்னார்கள். நாமும் கூட ஒரு ஜீவனுள்ள சாட்சியா இருக்கலாமே, நமக்கு விரோதமாக வருவார்கள், பேசுவார்கள். தேவன் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், என்னிடத்துல இப்படி சொன்னார், என்னிடத்துல இப்படி தரிசனம் கொடுத்தார், இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எனக்கு இப்படி எல்லாம் சொன்னார் என்று சொன்னால் நமக்கு விரோதமான காரியங்களை தான் அவர்கள் பேசுவார்கள். அடுத்து மூன்றாவதான காரியம் இந்த வசனத்துல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் எப்படியெல்லாம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை வசனத்தின் மூலமாக பார்த்தோம். அடுத்து கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார் என்ற அந்த ஒரு சத்தியத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். கடைசி நாளிலே அவர் என்ன செய்ய போகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைத்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல
17 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும் பொழுது, இப்பொழுது நாம் இருக்கிறோம், இந்த சரீரத்தில் இருக்கிறோம். நமக்கு முன்பாக மரித்து போனவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்திலே நிற்கும் பொழுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்படி வரும்பொழுது அவர் தம்மோடு கூட ஏற்கனவே அவரோடு இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட வருவாராம். அந்த பரிசுத்தவான்கள் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவர் அந்த 3 நாட்கள் எழுந்திருப்பதற்கு முன்னதாக பாதாளத்துக்கு சென்று அங்கே காவலிலே இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று நாம் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறதை கேட்கலாம், வாசிக்கலாம். அப்படி காவலிலே இருந்த அந்த ஆவிகளை எடுத்துக்கொண்டு பரதீசுக்கு போனார். அந்த பரதீசில தான் பவுல் அப்போஸ்தலன் தரிசனத்திலே போய் அதை பார்க்கிறார். அப்பொழுது மனுஷரால் பேசப்படாத பல புதிய பாஷைகளை அவர்கள் பேச இவன் கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே பாதாளத்தில் இருந்ததான அந்த பரிசுத்தவானுடைய ஆவிகள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டது. அது பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பாதாளத்தில் இருந்தது. அப்பொழுது பாதாளம், நரகம், சொர்க்கம் என்ற இரண்டுமே தனித்தனியாக இருந்தது. அதை நாம் லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கலாம். ஆபிரகாம், லாசரு இந்த 2 பேருக்கும் இடையிலே நடந்ததான இந்த காரியம். லாசரு ஆபிரகாமுடைய மடி, ஐஸ்வர்யவான் நரகத்தில் எரிகிற நரகத்தில் இருந்தான். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லக்கூடிய இந்த பரதீசை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு போனார். ஏன் இது பிசாசுடைய கையில இருந்தது? ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தான். அதனாலதான் நீர் உன்னதத்துக்கு ஏறினீர், சிறைப்பட்டவர்களை பாதாளத்துக்கு இறங்கி சிறைப்பட்டவர்களை சரியாக்கி கொண்டு உன்னதத்துக்கு ஏறி போனீர் என்று சங்கீதம் 68ஆம் வசனம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆழமான சில சத்தியங்கள் உண்டு பிரியமானவர்கள். இப்படி முதலிலே மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஏற்கனவே மரித்து இருந்தவர்கள் கல்லறை விடுத்து அதில் இருக்கிறவர்கள் எழுந்து போவார்கள். இதைத்தான் யோபு சொல்கிறார், நானே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணும் என்று. அதற்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஒரு இமைப்பொழுதிலே நொடி பொழுதிலே தேவ எக்காலம் துணிக்கும் பொழுது உயிரோடு இருக்கிற நாம் அப்படியே மறுரூபமடைந்து அந்த மறுரூபமடைந்த சரீரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட வருகிறதான கிருபை நம்மை என்ன செய்வான்? மறுரூபமடைத்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபை தான் நம்மை மறுரூபப்படுத்தி அழைத்து கொண்டு போகும். யாரையெல்லாம் என்று சொன்னால், ரட்சிப்பின் 7 படிகள்: மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், பரிசுத்த அபிஷேகம், தெய்வீக சுகம், வேறுபாட்டின் செய்தியும், கடைசியில் சரீர மீட்பு. 7 படிகள் உண்டு. இந்த 7வது படி தான் போக முடியும். அவருக்காக ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக கரைதிரை இல்லாமல் அவளோடு காத்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அடுத்து இந்த நியாய தீர்ப்பை பற்றி 1 பேதுரு 4ஆம் வசனம் கூறுகிறது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவிடத்துல இந்த நியாய தீர்ப்பு காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர் என்று நாம் பல செய்திகளை பார்த்தோம். இதை அவரே சொல்லுகிறதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தார், ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறார்?
பாதாளத்துக்கு உடையவராக இருக்கிறார். அடுத்து இவருடைய நியாய தீர்ப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த நியாய தீர்ப்பை பற்றி பல செய்திகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை பற்றியும் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு காரியங்கள் பல காரியங்கள் உண்டு. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஒரு மாணவர் மேல் ஆணையிட்டு சொன்னான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்துல இப்படி சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இஸ்ரவேலுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேல ஏறி வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகாய மண்டலத்தின் மேல ஏறி வருகிறதை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் வரும்பொழுது எப்படி வருவாரா? நியாயம் தீர்க்க வருகிறார். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கம்பீரிக்கும், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். இதுதான் செய்தி. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார் என்று சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது. அவர் பூமியை எப்படி நியாயம் தீர்க்க வருகிறார்? பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களின் நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அப்படி அவர் வரும்பொழுது கர்த்தர் வானத்திலே இருந்து தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வந்து பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் என்று மீகா 1 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் மேலே வரும்பொழுது ஒரு பெரிய நியாய தீர்ப்பு உண்டாகும். அடுத்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான். அப்போது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எலியா தீர்க்கதரிசியை பூமிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னதாக அனுப்புகிறார். இப்படி பல திருஷ்டாந்தரங்களின் மூலமாக தீர்க்கதரிசி வந்து இந்த உலகத்திலே ஒரு சாட்சியாக இருக்க போகிறார். அவரை கொன்று போடுவார்கள், அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்து ஏனோக்கும் எலியாவும் உயிரோடு எழுந்து போவார்கள். இது நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் 1000 வருட அரசாட்சியை எருசலேமிலே ஸ்தாபிப்பார். அதிலே பரிசுத்தவான்களாகிய நாம் இருப்போம். அதற்கு பிறகு 1000 வருடங்கள் முடிந்த பிறகு நியாய தீர்ப்பு இருக்கும். ஆனால் நாம் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம், தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததான காரியங்கள். இதுல யூதா 1 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்காகவும் 1000 தனது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். தனக்கு விரோதமாக அவபக்தியானவர்கள் எல்லாம் பாவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடினமான வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேசின வார்த்தைகள் கடினமான பேச்சுகளாக இருக்கிறது. என்ன கடினமான பேச்சு? கர்த்தரை சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அகங்காரிகள் நன்றாக சுகித்திருக்கிறார்களே, தேவ பக்தி உள்ளவர்கள் தானே துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறதான காரியம்
அது அவபக்தியான ஜனங்கள் பேசுகிற காரியம். நமக்கு துன்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன? நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். நாம் செய்கிற சிறிய சிறு தவறுகளுக்கு இப்பொழுதே இந்த பூமியிலேயே தண்டனை நியாய தீர்ப்பு கொடுத்தால் நாம் 1000 வருட அரசாட்சியிலே சேர்ந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போது சுகித்து இருக்கிறவர்கள் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு போவார்கள். இதை உணர்ந்து கொண்டால் இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல மாட்டோம். அநேகர் சொல்லுகிறோம், நாமெல்லாம் கஷ்டப்படுகிறோம், இந்த பக்தி உள்ளவர்கள் நாம் எல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறோம், அப்படியெல்லாம் செய்கிறோம். ஆனால் இவர்கள் பாவம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே. நன்றாகத்தான் இருப்பார்கள். சாத்தானின் புத்திரர்கள் நன்றாகத்தான் இருப்பார்கள். தேவனுடைய புத்திரர் துன்பத்தான் படுவார்கள். யாக்கோபின் புத்திரர் சிறைப்பட்டு போனார்கள். ஏசாவின் புத்திரர் ராஜ்யத்திலே நன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனால் சிறைப்பட்டு போன யாக்கோபின் புத்திரர் தான் பரலோகத்துக்கு போவார்கள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து, தேவனுடைய வரவு எப்படி இருக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகிறது. இதற்கு முன்னதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கே இருந்துதான தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இப்படி வானத்தை கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் மேகங்களுடனே வருவார். அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. அவரை குத்தினவர்களும் எல்லாருடைய கண்களும் அவரை காணும். அடுத்து, கர்த்தருடைய வருகையிலே உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே தியானித்தோம். இப்பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கிறோம். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று சொன்னால், இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆனாலும் கடைசிய காலம் தொழிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் இருந்திருப்பார்கள். நாமும் மறுரூபம் அடைவோம், மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 இருந்து 54 வரை இருக்கிற வசனங்களில இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரகசியம் என்ன? நாம் எல்லாருமே மரித்து போகிறது இல்லை. ஏற்கனவே மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஏற்கனவே மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார். இதைத்தான் யோபு சொல்கிறார். என் கண்களே அவரை காணும், என் தோல் முதலாய் அழுகி போன பிறகு என் மாம்சத்திலே நான் தேவனை பார்ப்பேன். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார் என்ற இந்த ஒரு பெரிய சத்தியத்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான யோபு சொல்லியிருக்கிறார். நமக்கு இந்த ஆண்டிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். நம் மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எழுந்தவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட நடப்பார், நம்மோடு கூட உலாவுவார். நம்முடைய கூடாரத்திலே அவர் உலாவி நம்முடைய தேவனாக இருப்பார். நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அதற்கு பிறகும் கானான் தேசத்திலே, கானான் தேசம் என்று சொல்வது எருசலேம், புதிய எருசலேம், சியோன், இப்படிப்பட்ட சியோனின் மேலே கட்டப்பட்ட எருசலேமிலே நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், பூமியின் மேல் நிற்பார். அதற்கு தடையாக இப்பொழுது இந்த பூமியில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகளை அழிக்க அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களை, கவலைப்பட வேண்டாம்.
எந்த பிரச்சனைகள் வந்தாலும் யோபு சொல்கிறானே, அவனுக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோபுக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் கூட இல்ல. ஆனால் அவன் அவ்வளோ வைராக்கியமாய் வாழ்ந்தான். உறுதியாய் சொன்னான். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். நாம் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு வைராக்கியமாய் வாழ வேண்டும், இன்னும் எவ்வளவு தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நமக்கு வரும் பொழுது நாம் பலனடைந்து சாட்சியா இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. நாம் சாட்சியா இருப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். அவர் பூமியின் மேல் நிற்கிறது நம்மை பரலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறதற்காக. அவர் உயிரோடு இருக்கிறது நம்முடைய மத்தியிலே உலாவதற்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது சொன்னார், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னதாக, இதோ நான் புறப்பட்டு போகிறேன், ஆனாலும் நான் உங்களை திக்கற்றவராக விடேன். நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அந்த தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர். பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவி சீனாய் மலையின் மேலே பற்றியிருந்ததான அக்கினி நம்முடைய உள்ளத்திலே, பாவிகளும் நீசர்களும் ஆகிய நம்முடைய உள்ளத்திலே அது பற்றி எரியுமானால், தேவன் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணும் போது அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நாசமாக்குவார். நமக்கு விரோதமாக கீழே செய்கிற பொல்லாத பிசாசின் வல்லமையெல்லாம் நிர்மூலமாக்குவார். இதை உறுதியாக நம்புவோம். கர்த்தர் இந்த வருடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு கண்டிப்பாய் கொடுப்பார். தரிசனங்களை கொடுப்பார். ஏரபானியா சிபன கத்துரேன கரபானியா. கர்த்தர் அப்படி செய்யும்படியா ஒப்பு கொடுத்து இந்த வருடத்தின் ஆரம்பத்துல தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தும்படியாக, தேவன் இல்லாமல் நம்மால இந்த ஜீவிதை செய்யவே முடியாது. வனாந்தரத்துல தேவன் ஜனங்கள் முறுமுறுத்ததற்காக அவர் வருத்தப்பட்டார். நான் இனி வரமாட்டேன், உங்களிடத்துல ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் மோசே சொன்னார், நீர் எங்களோடு வராவிட்டால், உங்களுடைய சமூகம் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்துக்கு போகவே மாட்டோம். அப்போதுதான் தேவன் சொன்னார், என் சமூகம் உனக்கு உண்டாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய சமூகம் நமக்கு உண்டாக செல்லும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய சமூகம் இல்லாமல் நாம் கானானுக்குள்ளே போக முடியாது. புதிய எருசலேமுக்குள்ளே சீயோனுக்குள்ளே போக முடியாது. அவர் கடைசி நாளில் நிற்கும் பொழுது இந்த பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் இல்லாமல் நம்மாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக அவரால் முடியாது. நாம் மறுரூபம் அடைய முடியாது. அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறதுனால அவருடைய ஜீவன் நமக்குள்ளே நித்திய ஜீவன் கிரியை செய்ய முடியாது. அவருடைய மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு வேதத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே பலன் உண்டாகும். எந்த அளவுக்கு ஆவியில நிரம்பி அபிஷேகத்தினாலே நிரம்பி வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு பரிசுத்தம் நமக்கு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கலாம். அவருடைய மகிமையை காணலாம். அவரை முகமுகமாய் பார்க்கலாம். அவர் அஷ்யமான ஹெஜனா லிபன ஹாத்துரிஷகாதியா. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்க முடியாது. ஜீவிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்துல எங்களை கரம் பிடித்து நடத்தும் அப்பா. நீர் உயிரோடு இருக்கிறவர். கடைசி நாளிலே பூமியின் மேலே நிற்கப் போகிறீர். இப்பொழுது இந்த உயிரோடு இருக்கிற நீர் எங்களோடு கூட இருக்கணுமே ஆண்டவரே. எங்கள் பாளையத்துல, எங்கள் வீட்டில, எங்கள் குடும்பத்துல, எங்கள் உள்ளத்துல நீர் உலாக வேண்டும் ஆண்டவரே. நீர் உலாவி நீர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டுமே. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு சொன்னீரே, அப்படியே எங்களுக்கும் சொல்லி இருக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இதை நாங்கள் சாட்சியாக அறிவிக்க அற்புதங்கள் அடையாளங்களை எங்களுக்கு செய்யும். எங்களுக்காக யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. எங்களால் ஒன்று முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறீரே, அது உண்மைதான் ஆண்டவரே. எங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீர் எங்களுக்கு துணையாய் நில்லும். நீர் எங்களை விடுவியும். நீர் எங்கள் மீட்பராயிருக்கிறீர். நீர் எங்கள் மீட்பராயிருக்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்று நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம்.
எங்களுக்காக நீ உதவி செய்யும். உன்னோட வருகையில காணப்பட உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வருடமெல்லாம் அவர்களோடு கூட இருக்கணுமே ஆண்டவரே. நடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுடைய நல்ல பிதா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாள். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.